Welcome back to ஆக்சுவலாக மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, என்னடி ஃபுல்லாக இருக்குது, வெட்டலையா அவங்க? இல்லையே வெட்டலையே, நம்ம சேட்டாவா இருந்தா நான் சிறிது அறுக்கி தரும். அது நான் அறுக்கி தரும் வாயில் ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு சொன்னா வெட்டி தருவாரு. சரிடி அப்படின்னு இங்க நான் என்னத்த சொல்ல. ஆக்சுவலாக பெருசா ஐயோ இது வெட்டுற அளவுக்கு நம்மள்ட்ட கத்தி வேற இல்லையடி, மெக்கானிசம் ரொம்ப அங்கே இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட கத்தி வந்து எதில் சொனப்பெடுப்போம் பார்த்தீங்கன்னா, இதில் தான் இந்த ஐயோ உடஞ்சிரும் அந்த கிக்குன்னு இடிக்கிறதுக்கு ஒன்று வாங்கணும். அதை வச்சு தான் சொனப்பு தீக்கிட்டு இருக்கிறோம் கத்தியில். ஸோ வேற என்ன மீன் வாங்கினீங்க? சங்கரா, சீலா, அப்புறமா கனவா, கனவா கனவா அவ்வளவுதான். இது 4 அங்கத்துக்கு தான் நீங்க நீங்க ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்னா ஆமான்னு கூச்ச நாச்சமே இல்லாம சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பொம்பளை கிலோ கணக்குல வாங்கினா லாபம் எல்லாம் நிறையவே இருக்குதுங்க, நல்லா இருக்கும். அப்புறமா 5 பேர் இருக்கறனால உண்மைதான். ஆக்சுவலா அந்த சங்கரா வந்து 5 ரூபா தான். 5 கிராம் 1 கிலோ வாங்குனீங்கன்னா 10 ரூபாவா 20 ரூபாய்? ஆமா 10 ரூபா. ஏண்டி அரை கிலோ 5 ரூபானா 1 கிலோ 10 ரூபா தானே. அக்கவுண்ட்ஸ் வேற அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதனால வீட்டுல ஒரு 6 பேர் இருக்காங்க, அது ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடலாம்னா தாராளமா நல்லா இருக்கும். இருக்கிறது 2 பேரு. இல்ல நாங்க என்ன டிஷ் பண்றதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு. சோ சரி இல்லையா, எனக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் வந்து நீடிக்குங்கிற காரணத்தால் ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்திருக்கிறேன். பசிக்கொல்ல கழுவி வச்சிருவோம். கழுவி வச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு தோணும்லாம், புளி வேற இது என்னத்திக்கு எப்படினாலும் மீனுக்கு புளி தேவை. புளியை மட்டும் ஊற வச்சிருக்கேன். ஸோ ஆக மொத்தம் கழுவிட்டு யோசிக்கலாங்கிற முடிவில் இருக்கு, எது செய்யலாம் எது செய்ய. நமக்கு ஒன்று தோணும், கழுவும் இது பண்ணிடலாம் அப்படி. நம்ம ஏதாவது பாத்திரம் கழுவும் போதும் சரி, ஏதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் இது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி கழுவும் போது தான் என்னோட பிரெயின் ஒர்க் ஆகும். வீணா போல இருக்குது பாப்பா கழுவுனதுக்கு அப்புறமா. எப்படி எல்லாத்தையும் இன்னைக்கு சமைக்க போறது இல்ல, ஒரே எல்லாத்தையும் எல்லாம் கிடையாது. இப்போதையே தேவையானதுக்காக தான் இவன் வந்து வெங்காயம் தக்காளியும் வெட்டித்தா. அதுக்குள்ள நான் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. பாக்குறேன், நான் வெட்டிட்டு வரேன். 2 hours later ஒரு வழியா முழுசா தந்த மீனை நாங்க துண்டு ஆக்கிட்டோம். ஆனா இது நாளைக்கு செய்யறது எதுக்கு இப்பவே பெரட்டி வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது எங்க அம்மா சொல்லுவாங்க, மஞ்சத்தூள், உப்பு, மிளகா போட்டு நம்ம வந்து மசாலா தூவி மசாலா தூவி நம்ம வந்து வச்சிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது நம்ம செய்யறோம். இப்போ ஃப்ரைனா நம்ம வந்து மசாலா எல்லாமே போட்டு வச்சிருவோம், அது வேற மசாலா மாதிரி போடுவோம் இல்லையா, பெப்பர் எல்லாமே போடுவோம். ஆனா இதுக்கு பதிலாக நம்ம மஞ்சள், உப்பு, கொஞ்சோண்டு காரத்தூள் மட்டும் போட்டு வச்சு நம்ம விரவி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது குழம்பு செய்யும் போது நல்லா உப்பு இதெல்லாம் வந்து ஊறி இருக்குங்கிறதுக்காக. என்ன ஒரு புத்திசாலித்தனம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாம போயிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியலங்க இந்த மீன் என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு. இப்போ கூட என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. ஸோ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பஸில் நம்ம ஏதோ வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா தோடு கிடைக்க லேட் ஆகும். இந்த கண்ணு சாப்பிட நடிக்கிறா, பொய் சொல்கிறா அவள், டயட்லாம் இல்லை மேடம், பொய் சொல்கிறா மேடம். இதில் டயட்டை பற்றி சொல்லு கொஞ்சம். அப்போ டயட்டை பற்றி சொல்லணும்னா, டயட் சீரிஸ் டிவ் 1 2 போட்டுட்டு மீன் வறுத்து தின்றீங்களே திவு அப்படின்னா வாரத்தில் 1 நாள் தாங்க. அதுவும் இல்லாமல் நான் டயட்டுன்னு அது ரொம்ப பிகு பண்ணி அப்படி சொல்லலை, இருக்கு அவ்வளோதான். இது எனக்கு வாய் கொஞ்சம் லோடாக இருக்கு, நீ பேசிக்க சமாளிட்டா என்ன செல்லம், கேப்பை ஃபில் பண்ணு. என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, அடுத்தாப்புல புளி இது வச்சிட்டோம்னா அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதனால நான் வந்து ஒரு என்னால பேச முடியல. ஏதாவது கோஆப்ரேட்டா ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். கேள்வி கேட்டாதான் சொல்லுவேன். எவ்வளவு நாளா டயட் ஃபாலோ பண்றேன்? ஏப்ரல் 1ல இருந்து நான் ஏப்ரல் ஃபுல் ஆகிற மாதிரி நான் வந்து ஏப்ரல் 1ல இருந்து நான் வந்து டயட்ல இருக்கேன். இப்போ வந்து டேட்டு 25வா? 25. ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தா? ஐயோ இப்படிலாம் கேட்டா இல்லை ஆக்சுவலாக
நிறைய பேர் வந்து கேக்குறாங்க நீங்களாவே பண்றீங்களா இல்ல யாராவது வச்சு பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலா டயட் வந்து ப்ராப்பரா பண்றோம் அப்படின்னா டயட்டீஷியன் எல்லாமே வந்து வேணும் நமக்கு கரெக்டா. ஆமா, இல்ல அப்படின்னா நம்ம ஒண்ணு ஓவர் வெயிட் ஆயிடும் இல்ல ரொம்ப வீக் ஆயிடும். ஆமா, இதுக்கு முன்னாடியும் நான் வந்து சரி வெயிட் குறைக்கலாம் அப்படின்னுக்காக ஏதாவது சும்மா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவோம். ஆனா நம்ம வந்து இவ்வளவுதான் சாப்பாடுனா 200 கிராம் தான், இவங்க ஏதாவது குழம்பு எடுத்துக்கணும்னா அது 100 ml தான் அப்படின்னு சொல்லி குழம்பு 100 ml பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா போடு 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 ரசம் இல்லைங்க. இப்போ நம்ம இதோ ஒரு கிளாஸ் 2 கரண்டி எடுத்து நம்ம ஊத்துறதுக்கு பதிலாக 1 கரண்டி எடுத்து நம்ம ஊற்றி சாப்பிடுவோம். அதே மாதிரி 4 கரண்டி எடுத்து சாப்பாடு சாப்பிடுறது பதிலாக இப்போ 2 கரண்டி எடுத்து சாப்பாடு சாப்பிடுவோம். இது வந்து படிப்படியாக தான் நம்ம வரவே தவிர ஒரே அடிக்கா அப்படி. என் சாப்பாட்டுலயே நீங்க வந்து நான் இது விளாக் போடும்போது கேட்டிருந்தீங்க நீங்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க, இது உங்களோட இது நீங்க பண்ணிக்கிறீங்களா அப்படி இல்ல. இது வந்து எல்லாமே வந்து அவங்களாவே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. நைட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 9 மணி 10 மணிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடும் போது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நான் ஒழுங்கா தாண்டா சொல்றேன், நீ எங்க ஓடுற மெதுவா தான் சொல்ல. அப்போ வந்து 7:30 டைம் வேற ஆகுது இல்லையா, 7:30க்கு நம்ம வந்து டின்னர் முடிச்சிடணும். நான் வந்து ஒரு 8 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்குள்ள நான் வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட மாட்டேன். என்னன்னா பேசிக்கா நம்ம சாப்பிட்றத கம்மியா சாப்பிட்றோம், அவ்வளவுதான். பெருசா வேற ஒன்றும் செய்யறது என்ன. இன்னைக்குதான் கார்டியோ பண்ணி காலை உடைச்சிட்டாங்க பாப்பாவுக்கு, பாவங்க. இப்ப முன்ன பின்ன பண்ணாதானே தெரியும். அது மாதிரி முன்ன பின்ன ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணா அந்த மாதிரி தெரியும். நான் வேற சும்மா இப்படி நிக்கிறது அப்படி நிக்கிறது. அது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கா. ஐயோ சாமி, அவ்வளவுதான் ஒண்ணு. அப்புறமா இது வந்து ரொம்ப கார்டியோன்னு நான் சொல்லுவேன். நான் இதுதானே வீடியோல பாக்குற போது இப்படிதானே பண்ணிக்கலாம், இது என்ன வயது தானே. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, குண்டா மட்டும் ஆயிடவே கூடாது. அந்த எஸ்டிஆர் சார் சொல்றாங்க, நீங்க வந்து நான் உடம்ப பாத்துக்கோங்க, ஆனா குண்டா மட்டும் ஆயிடாதீங்க. குண்டா நீங்களா ஒல்லி ஆகணும்னு கவலைப்படாதீங்க. அப்படியே அந்த உடம்போட அப்படியே இருந்துடணும். அப்படி குண்டா ஆகிட்டு நீங்க ஒல்லி ஆகணும்னா அது ஒல்லியாவே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. இது எனக்கு தெரியல, நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒல்லி ஆயிடுனா இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கார்டியோ பண்ணிட்டு காலையில் ஒரு வாரமா அது ஆடிட்டு தான் இருக்கு. அடுத்தப்புல சரி ஈஸியான எக்ஸசைஸ் சொல்லுவாங்களே பார்த்தா இன்னைக்கு அதை விட கஷ்டம். இவன் வந்து காலையில எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் வந்து வரேன். அப்பதான் டக் டக் டக்குன்னு கதவு தட்டுறான். நான் ஏஞ்சி கதவை திறந்துக்கிறதுக்குள்ள குடுக்குன்னு நான் விழுந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு குத்தம் சொல்லல, பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால அதுவும் நீ பண்ண 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 பண்ணதான் நமக்கு அதுல பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு கொஞ்சம் கிடுகிடுது. அதனால நாங்க இவ்வளவு சாப்பிடுவோம்னு கண்ணு வச்சிராங்க. இது வந்து டியூஸ்டே தாண்டியும் செயல்படும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம திங்கிற தீனி வச்சு பார்த்தா டியூஸ்டேவும் செயல்படும். இது வந்து நான் ஒரே அடிக்க நம்ம சாப்பிடல, இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா அது ஆக்சுவலா இது ஃப்ரெஷ். ஸோ நம்ம வந்து ஒரு 1 வீக் கூட ஹோல்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வந்து சாப்பிட்றத கம்மியாக சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறமா நடுவில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இது என்னது வாக்கிங் அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ப்ராப்பராக நீங்களாவே இருக்கீங்களான்னா இல்லை, நானா இல்லை, நான் வந்து ஒரு கோச்சு அப்புறமா அட்வைஸ் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்கோ அக்கா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்போ ஒரு மண்டை ஒரு டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பேன். இந்த புளி ஊத்தலாமா அந்த உப்பு போடலாமான்ட்டு இல்லை, எல்லா கான்சன்ட்ரேஷனும் உங்ககிட்டே வந்ததுனால இது எனக்கு பிளாங்கா இருக்கு. இனிமேல் பைத்தியக்கார கூட்ட விடாது. ஒழுங்கா ஏதாவது ஒரு உருப்படி குழம்பு நான் மத்தியானமும் சாப்பிடல. நான் மட்டும் என்ன எல்லாம் சாப்பிட்டுட்டேன். இல்ல நீ டயட் தானடி இருக்க. அது எப்படிதானாங்க சொன்னா நம்மள திட்டு வருவாங்க. செஞ்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கையில சொரி சாமி கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலி நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சென்னை ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி புளிக்குழம்பு ஸ்மெல் வருது. ஆமாம், அப்படிதான் பண்ணுவாங்க. இது எங்கள் ஊரில் கேரளாவில் ஆக்சுவலாக இது பேருக்கு மிளகும் புளி சொல்லுவாங்க. காரமாக செய்வாங்க சங்கரா மீனில். இது ஒரு மாதிரி இது ஆக்சுவலாக சென்னை ஸ்டைல் இல்லை? ஆமாம்,
இது வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, வறுத்து மசாலாவை வறுத்து அது ஏதோ புளி தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்க வந்து அந்த மசாலாவை வறுக்காம அது அப்படியே இது போட்டு அப்படியே புளி குழம்பு வைக்கிற மாதிரி, தக்காளி குழம்பு வைக்கிற மாதிரி. தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்த இல்ல? ஆமா, ஏன்னா அவசரமா சரி மணி நீங்க வந்து 7 மணி 6 மணி நினைச்சிட்டு மணி 10 ஆகும் போது, அதனால சரி தக்காளி வந்து அரைச்சிட்டு தக்காளி புளி எல்லாம் சேர்த்து அரைச்சு குயிக்கா எப்படி அந்த மீன் செய்யறது அப்படின்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி அப்புறம் என் பிரெயின் எல்லாம் கிரைண்ட் அதாங்க. இது வேற ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த சங்கரா. என்ன ஆகுதுன்னு தெரியல, வெந்து குழஞ்சு சோறா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்படிதான் எங்களோட சாட்டர்டே இனிதா செயல்பட்டுச்சு. இதுக்கு ரெசிபி வந்து தெரியாது, ஏன்னா வேக வேகமா செஞ்சதுனால எதையோ போட்டு மீன் குழம்பு ரெடி. என்ன சாப்பிட்டாதான் தெரியும். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மீன் குழம்பு மசாலா, அவ்வளவுதாங்க. இந்த இதுவே அது ஊரா இருந்தா ஆச்சி மீன் குழம்பு மசாலா போட்டிருக்கலாம். நீங்க வந்து ஓகே ஏதோ ஒரு மீன் குழம்பு பரவாயில்ல, டயட்ல அதெல்லாம் முக்கியம் இல்லை செல்லோ. ஆமாங்க, இது நம்னா ஒரு இது ஃப்ளூக்ல வந்திருந்தா சரிங்க. சரிங்கவா பசி, அதான் இவ்வளவு நேரம் டிப்ரெஷன்ல இருந்தா இப்ப பசிக்கு போயிட்டா, பசி மயக்கத்துல இருக்கா. எடுக்குது, மணி 10 மணி ஆயிடுச்சு, தூக்கம் வர வருது. இந்த குடிக்காரன் சாப்பிட்ற மாதிரி நம்ம அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் என்ன விடைபெறுவது மீன் குழம்பு நானும். அப்ப நானு மீன் குழம்பும் நாங்களும் டிடி அட்ராசிட்டிஸ். பாய் பாய். மண்டபத்திரம் கைஸ் இல்லடி இருக்கிருவேன் இருக்கி